ஒரு முறை பார்வதி தேவி மிகச்சிறந்த விரதம் எது என சிவபெருமானிடம் கேட்டார். அதற்கு சிவபெருமான், தேவி, ஏகாதசி விரதமே விரதங்களில் சிறந்தது. இவ்விரதம் பாவங்களை போக்கும் விரதம் ஆகும். இவ்விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைவார்கள். 33 தேவர்களும் இவ்விரதத்தை அனுசரித்து விஷ்ணுவின் அருளை பெறுவதால் இவ்விரதத்திற்கு வைகுண்ட முக்கோடி ஏகாதசி என்ற சிறப்பு பெயர் உண்டு. ஏகாதசி நாளில் உணவு இல்லாமல் உபவாசம் இருப்பவர் எல்லா பாவங்களில் இருந்தும் முக்தி பெற்று மோட்ச கதியை பெறுவார் என்றார். வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதம் சுக்லபக்ஷத்தின் ஏகாதசி திதியில் 11வது நாள் அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி விரதம் டிசம்பர் 23, 2023 அன்று அனுசரிக்கப்பட உள்ளது. வைகுண்ட ஏகாதசி 2023 தேதி மற்றும் நேரம். ஏகாதசி திதி ஆரம்பம் டிசம்பர் 22, 2023 8:16 AM. ஏகாதசி திதி முடிகிறது டிசம்பர் 23, 2023 7:11 AM. பரண நேரம் டிசம்பர் 24, 2023 6:18 AM முதல் 6:24 AM வரை. ஏகாதசி முடிவு தருணம் டிசம்பர் 24, 2023 6:24 AM. ஏகாதசிக்கு முதல் நாளான தசமி என்று பகலில் உணவருந்தலாம். அன்றிரவு உணவருந்த கூடாது. மறுநாள் ஏகாதசி முழு நாளும் உணவருந்த கூடாது. அதற்கடுத்த நாள் துவாதசி அன்று அதிகாலை உப்பு, புளி சேர்க்காமல் அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய் இவற்றை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். ஏகாதசி அன்று கதை பேசி பொழுதை கழிக்க கூடாது. திருமாலின் அவதார பெருமை சொல்லும் நூல்களை படிக்கலாம், பிரபந்தங்களை சொல்லலாம் அல்லது விஷ்ணுவை பூஜிப்பது என்று பொழுதை செலவிட வேண்டும். ஏகாதசி நாளில் இரவு தூங்கக்கூடாது. நாள் துவாதசி பாரணை முடித்த அன்று பகலில் தூங்கக்கூடாது. வைகுண்ட ஏகாதசி அன்று இரவு கண்விழித்து பரமபதம் விளையாடுவது ஒரு முக்கியமான சம்பிரதாயமாக கருதப்படுகிறது. விளையாட்டில் ஏணி வழியே ஏறி சென்றால் சொர்க்கம், சறுக்கி பாம்பின் வாயில் விழுந்தால் மறுபடியும் அப்பகுதிக்கே வர நேரிடும். ஏணி என்பது புண்ணியம், பாம்பு என்பது பாவம். வைகுண்ட ஏகாதசி என்று இரவு முழுவதும் கண் விழித்திருக்கும் பொருட்டு இவ்விளையாட்டை பெரும்பான்மையான பக்தர்கள் விளையாடுவதை வழக்கமாக வைத்திருந்தனர். தற்போது அந்த பழக்கம் குறைந்து விட்டது. பாவம் செய்தவர்கள் வாழ்வின் கீழே இறங்குவர் என்பதையும், புண்ணியம் செய்தால் சொர்க்கமாகிய திருமாலின் வைகுண்டத்தை எளிதாக அடையலாம் என்பதையும் வலியுறுத்தும் ஆன்மீக விளையாட்டு இது. இன்றைய தினம் கண் விழித்து திருப்பாவை, திருவெம்பாவை, 4000 திவ்ய பிரபந்தம், நாராயணீயம், புருஷ சுக்தம், விஷ்ணுபதி பாராயணம் செய்வது மிகவும் நல்லது. பிறவி என்னும் சுழற்சியில் இருந்து விடுபட்டு பிறவா நிலையை அடைவதே பிறந்ததன் நோக்கம். அந்த நோக்கத்தை அடைவதற்கு நமக்கு உதவியாக இருப்பது ஏகாதசி விரதம் ஆகும். வைகுண்ட ஏகாதசி அன்று அனைத்து விஷ்ணு ஆலயங்களிலும் சொர்க்க வாசல் திறப்பு விழா நடத்தப்படும். இந்த விழா அதிகாலை வேளையில் நடைபெறும். இதில் மக்கள் பலரும் கலந்து கொண்டு இறைவனுக்கு நடைபெறும் சிறப்பு வழிபாடுகளில் கண்டுகளித்து சொர்க்க வாசலின் வழியாக வெளியே வருவார்கள். இந்த வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் தீராத நோய்கள் அகலும், சகல செல்வங்களும் உண்டாகும். மார்கழி மாத தேய்பிறையில் தோன்றிய ஏகாதசி உற்பத்தி ஏகாதசி ஆகும். மார்கழி மாதம் வளர்பிறையில் வரும் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி ஆகும். அதுவே மோட்ச ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது. ஏகாதசி என்றால் 11 என்று பொருள். ஞானோத்ரியம் 5, கார்மேத்ரியம் 5, மனம் 1 என்னும் 11 பகவானிடம் ஈடுபடுவதே ஏகாதசி விரதம் ஆகும். அந்த நாளில் பகவானை மட்டுமே நினைத்து அவன் புகழ் பாடி விரதம் இருந்தால் மனக்கவலைகள் விலகி மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படும் என்பது ஐதீகம்.